அம்புலிமாமா மகாபாரதம் 26ஆம் பாகம். பாண்டவ வனவாசம். துச்சாதனன் தூண்டுதலால் துரியோதனன் தன் தந்தையிடம் சென்று, சூதாட்டத்தில் வென்றதையெல்லாம் இழந்துவிட்டீர்கள். பாண்டவர்கள் நம்மை போரில் அழிப்பது திண்ணம். அவர்களிடம் அளவற்ற வலிமையும் செல்வமும் இருக்கின்றன. அவர்களை மீண்டும் சூதாட அழைப்பீராக. இந்த முறை அவர்களை சூதாட்டத்தில் தோற்கடித்து 12 ஆண்டுகள் காட்டிற்கு அனுப்பி, வனவாசம் முடிவதற்குள் உலகிலுள்ள அரசர்கள் அனைவரையும் நம்மசமாக்கிக் கொண்டு, போர் வந்தால் பாண்டவர்களை எளிதாக அழிப்போம் என்றான். திருதராட்டிரன் இதற்குச் சம்மதித்தான். பீஷ்மர், துரோணர், விதுரர் முதலான பெரியோர்கள் பலர் வேண்டாமென்றனர். காந்தாரி மிக உறுதியாக தடுத்தாள். கௌரவ குலமே நாசமாய்விடும் என்று கூறினாள். குலமே நாசமடைந்தாலும் சரி, சூதாட்டத்தை நிறுத்துவது தன் வசம் இல்லை என்று திருதராட்டிரன் தன் மனைவியிடம் கூறினான். இவ்வாறு கூறிக்கொண்டே அவன் பாண்டவர்களை சூதாட்டத்திற்கு அழைக்க பிரதிகாமியை அனுப்பினான். மீண்டும் சூதாடுவது ஆபத்தானது என்று தெரிந்திருந்தும் தருமன் தன் தம்பிகளையும் பரிவாரங்களையும் அழைத்துக்கொண்டு சூதாடுவதற்காக அத்தினாபுரத்திற்கு வந்தான். சூதாட்டம் தொடங்குவதற்கு முன் சகுனி தருமனிடம், இந்த முறை சூதாட்டத்தின் பந்தயம் என்னவென்றால், தோற்றவர்கள் மரவுரி தரித்து 12 ஆண்டுகள் வனவாசம் செய்ய வேண்டும். அதன் பிறகு ஓர் ஆண்டு அஞ்ஞாதவாசம் செய்ய வேண்டும். அஞ்ஞாதவாசத்தின் போது வெளிப்பட்டால் மீண்டும் 12 ஆண்டுகள் வனவாசம் செய்து மறுபடியும் ஓர் ஆண்டு அஞ்ஞாதவாசம் செய்ய வேண்டும். 13 ஆண்டுகளுக்கு பிறகு எவரெவர் தத்தம் ராஜ்யங்களை ஆண்டு கொள்ளலாம் என்றான். சகுனி கூறிய இந்த விதிகளை கேட்டு அவையிலிருந்தவர்கள் அச்சமும் நடுக்கமும் உற்றனர். திருதராட்டிரன் அறிவில்லாமல் மகன் ஆட்டியபடி ஆடிக்கொண்டிருக்கும் போது பெரியவர்கள் தடுக்காதது ஏன் என்று சிலர் உரக்க கூச்சலிட்டனர். தருமன் அந்த வார்த்தைகளை கேட்டு, ராஜதர்மத்தை காக்க சபதம் பூண்ட என்னை போன்றவன் வஞ்சகர்கள் சூதாட்டத்திற்கு அழைத்தாலும் வந்து சூதாடியே தீர வேண்டும் என்று சகுனியிடம் கூறினான். சகுனி பகடை உருட்டினான். தருமன் பந்தயத்தில் தோற்றான். பந்தயத்தின்படி தருமனும் அவனுடைய தம்பிகளும் திரௌபதியும் மரவுரி தரித்து சடைமுடி தாங்கி மாந்தோலை எடுத்துக்கொண்டு வனவாசம் செல்ல ஆயத்தமாயினர். அவர்களை பார்த்து துச்சாதனன், இவ்வளவு காலத்திற்கு பிறகு பாண்டவர்களுக்கு துன்பங்கள் தொடங்குவதைக் கண்டு எங்கள் பிறவி பயனடைந்தது. இனி துரியோதனனின் ஆட்சிக்கு எவ்வித தடையும் இருக்காது. செல்வச் செருக்கினால் இந்த பாண்டவர்கள் எங்களை மிகவும் தமாக நினைத்து பார்த்தார்கள். இப்போது அவர்களுக்கு தகுந்த அவமானம் நேர்ந்துள்ளது. இனி அவர்கள் காட்டு விலங்குகளைப் போல் வாழ்வார்கள். இனி எங்களோடு இணையான செல்வம் உடையவர் எவரும் இருக்கப் போவதில்லை என்று கூறி திரௌபதியிடம், பாஞ்சாலி, ஏழைகளாகிவிட்ட இந்த பாண்டவர்களுடன் காடுகளில் ஏன் துன்பப்படுகிறாய்? எங்கள் கௌரவர்களில் உனக்கு விருப்பமான ஒருவனை மணந்து ஆண் பெண் பணியாளர்களுடனும் அனைத்து போகங்களையும் அனுபவிப்பாயாக என்றான். வீமன் இந்த வார்த்தைகளை கேட்டு சிங்கம் போல் கர்ஜித்து, அடே பாவியே, சகுனி ஆடிய மாயச்சூதாட்டத்தினால் உனக்கு இவ்வளவு ஆணவமா? இல்லையெனில் இவ்வாறு பேச துணிவாயா? உன்னை போர்க்களத்தில் கணுக்கணுவாக முறித்துக் கொள்ளும்போது உன்னை என்ன செய்வேன் என்று அனைவரும் கேட்பார்கள் பார். உன்னை மட்டுமல்ல, உன்னை சார்ந்திருக்கும் அனைவரையும் யமலோகத்திற்கு அனுப்பி வைப்பேன். இதுவே என் சபதம் என்றான். பின்னர் வீமன் துரியோதனன் பக்கம் திரும்பி, அடே மூர்க்கனே, அதற்குள் என்ன ஆகிவிட்டது? உன்னை போரில் கொல்லும் நாளில் இதற்கெல்லாம் மறுமொழி கூறுவேன் என்றான். அதன் பிறகு பாண்டவர்கள் சூதாடிய இடத்திலிருந்து புறப்படும்போது வீமன் திரும்பி அவையை பார்த்து, நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், போரில் இந்த பாவியான துரியோதனனை நான் பயங்கரமான முறையில் கொல்வேன். இவனுடைய நண்பனான கர்ணனை அருச்சுனனும் இந்த சகுனியை எங்கள் சகாதேவனும் கொன்று தீர்ப்பார்கள். இந்த 4 கூட்டத்திற்கும் எங்கள் கைகளில் சாவு எழுதப்பட்டிருக்கிறது. அதை எவராலும் தடுத்து நிறுத்த முடியாது என்றான். வீமனுக்கு அருச்சுனன் குறுக்கே வந்து, வெறும் வார்த்தைகளால் என்ன பயன்? இன்னும் 14 ஆண்டுகளுக்கு பிறகு செய்ய வேண்டியதை இப்பொழுதே ஏன் பறைசாற்ற வேண்டும்? அதுவும் 13 ஆண்டுகள் நிறைந்த பின் இந்த துராத்மா நம் ராஜ்யத்தை நமக்கு தராமல் போனால் மட்டுமே. அப்போது சொன்னபடியே செய்வோம் என்றான். சகாதேவன் சகுனியிடம், அடே நீசனே, பகடை காய்களால் ஏமாற்றியது போல் அல்ல, போர்க்களத்தில் உன் பராக்கிரமத்தை காட்டு. வீமன் கூறியபடியே நான் உன் உயிரை பறிப்பது திண்ணம். இதற்குள் உன் கடமைகளையெல்லாம் முடித்துக்கொண்டு சாவதற்கு ஆயத்தமாக இரு என்றான். நகுலன் உக்கிரமாக, திரௌபதியை இந்த அவையில் அவமானப்படுத்திய அனைவரையும் புழுக்களை கொல்வது போல் கொல்வோம், இவை வெற்று வீம்பு வார்த்தைகள் அல்ல என்றான். இவ்வாறு பாண்டவர்கள் ஆளுக்கொரு சபதம் செய்து, திருதராட்டிரன், பீஷ்மர், பாகிலிகர், கிருபர், துரோணர், அசுவத்தாமன், விதுரர், சஞ்சயன் ஆகிய பெரியவர்களிடம் விடைபெறுகையில், மீண்டும் சந்திப்போம் என்று கூறினர். தீய 4 கூட்டத்திற்கு அஞ்சி மற்றவர்கள் எவரும் ஏதும் கூறவில்லை. ஆனால் விதுரர் மட்டும் தருமனிடம், ஏமாற்றுக்காரர்களால் தோற்கடிக்கப்பட்டவன் தோல்விக்காக வருந்த வேண்டியதில்லை. உனக்கு ரத்தினங்களைப் போன்ற தம்பிகளும் புத்திசாலியான திரௌபதியும் ஞானியான தௌமியரும் இருக்கும்போது உனக்கு எவ்வித குறையும் வராது. ஒற்றுமை உடைய உங்கள் சகோதரர்களுக்குள் எவராலும் பிரிவினையை ஏற்படுத்த முடியாது. உங்களை எவராலும் வெல்லவும் முடியாது. உங்கள் தாய் வயது முதிர்ந்தவர், உங்களோடு காட்டில் வாழ அவளால் இயலாது. ஆதலால் அவளை என் இல்லத்தில் வைத்து நான் பார்த்துக் கொள்கிறேன். அதற்கு நீ சம்மதம் தெரிவித்து புறப்படுவாயாக. உனக்கு நன்மைகள் உண்டாகட்டும். மீண்டும் சந்திப்போம் என்றார். மேலும் பல நல்வார்த்தைகளை கூறினார். தருமன் விதுரரிடம், தாங்கள் எனக்கு தந்தையும் மதிப்பிற்குரிய ஆசிரியரும் போன்றவர்.
தாங்கள் கூறியபடியே நான் நடந்து கொள்வேன் என்றான். திரௌபதி அந்தப்புரத்திலிருந்த குந்திக்கும் காந்தாரிக்கும் பிற புண்ணிய பெண்களுக்கும் நமஸ்காரம் செய்து தன் தோழியரை தழுவிக்கொண்டு கண்களில் நீர் மல்க நான் வனவாசம் செல்கிறேன் என்றாள். குந்தி அவளிடம், உனக்கு அனைத்தும் தெரியும். கணவன்மார்களைத் தொடர்ந்து மனைவிகள் செல்வது இயல்பான தர்மம். ஆதலால் நீ கண் கலங்காதே. நீ உண்மையாகவே கோபத்தோடு பார்த்திருந்தால் இந்த கௌரவர்கள் சாம்பலாகி இருப்பார்கள். நான் உன்னிடம் ஒன்று வேண்டுகிறேன். மற்ற நால்வரையும் விட சகாதேவனை சிறப்பாக கவனித்துக்கொள். அவன் சிறுவயது முதல் மென்மையானவன், துன்பங்களை தாங்க மாட்டான். அவனை சற்று சிரத்தையோடு கவனித்துக்கொள். சென்று வா மகளே. தர்மமே வெல்லும், உங்களுக்கு சுகங்கள் உண்டாகும் என்றாள். அவிழ்ந்த கூந்தலோடு பெருங்குரலெடுத்து அழுது கொண்டே திரௌபதி அந்தப்புரத்திலிருந்து புறப்பட்டாள். குந்தி அவளை தொடர்ந்து தன் புதல்வர்களிடம் வந்தாள். அவர்கள் முனிவர் வேடம் பூண்டு வனவாசம் செல்ல புறப்பட்டுக் கொண்டிருந்தனர். குந்தி அவர்களை பார்த்து கண்களிலிருந்து கண்ணீர் தாரை தாரையாக வழிய, என் மகன்களே, நீங்கள் தர்மத்தை எவ்வளவோ சிரத்தையோடு கடைபிடித்த போதிலும் உங்களுக்கு வனவாசம் நேர்ந்துவிட்டதே. தேவன் அனுகூலிக்கவில்லையோ அல்லது என் வயிற்றில் பிறந்ததற்காக உங்களுக்கு இந்த தண்டனையோ? காடுகளில் நீங்கள் எவ்வாறு வாழ்வீர்களோ? உங்களின் இந்த அவல நிலையை காணாமல் உயிர் துறந்த உங்கள் தந்தையும் அவருடன் சென்ற மாத்திரியும் பாக்கியசாலிகள். நானோ ஏதோ மகாபாவம் செய்து கொண்டு உங்கள் துன்பங்களை காண்பதற்காக உயிரோடு இருக்கிறேன். இதுவரை உங்களுடன் அனைத்து துன்பங்களையும் பகிர்ந்து கொண்டேன். இப்போது என்னை வனாந்தரத்தில் தனியாக விட்டுச் செல்லாமல் உங்களோடு அழைத்துச் செல்லுங்கள். அநாத இரட்சகனான கண்ணனும் கூட நமக்கு ஒன்றும் செய்ய முடியாமல் போய்விட்டானே என்றாள். பின்னர் அவள் சகாதேவனிடம், நீ வனவாசம் செல்லாதே மகனே. நீ என்னுடன் இருந்தால் என் புதல்வர்கள் அனைவரும் என்னுடன் இருப்பது போலவே இருக்கும் என்று கூறி தன் அழுகையை கட்டுப்படுத்த முடியாமல் அழத் தொடங்கினாள். விதுரர் அவளை எவ்வாறோ தேற்றி தன் இல்லத்திற்கு அழைத்துச் சென்றார். பாண்டவர்கள் தாயை வணங்கி வனவாசம் புறப்பட்டனர். திரௌபதி கூந்தலை விரித்து போட்டுக்கொண்டு அவர்கள் பின்னால் நடந்தாள். தருமன் தன் முகத்தை துணியால் மூடிக்கொண்டான். வீமன் தன் தோள்களை அகலமாக வைத்துக்கொண்டு நடந்தான். அருச்சுனன் மணலை தூவிக்கொண்டே சென்றான். நகுலன் தன் உடல் முழுவதும் சாம்பலை பூசிக்கொண்டான். சகாதேவன் தன் உடல் முழுவதும் மண்ணை தூவிக்கொண்டான். தௌமியர் அவர்களுக்கு முன்னால் நடந்து சென்று ரௌத்ர யாமிய சாமகானம் செய்தார். திருதராட்டிரன் விதுரரை அழைத்து, பாண்டவர்கள் வனவாசம் எவ்வாறு சென்றார்கள் என்று கேட்க, இவ்வாறு சென்றார்கள் என்று விதுரர் கூறினார். ஏன் அவ்வாறு சென்றார்கள் என்றான் திருதராட்டிரன். உன் புதல்வர்கள் செய்த அநீதியால் கொதித்தெழும் தருமன் தன் பார்வையால் மக்கள் சாம்பலாகி விடுவார்களோ என்று முகத்தை துணியால் மறைத்துக் கொண்டான். வீமன் உலகிற்கு தன் தோள் வலிமையை காட்டினான். மணலை தூவுவது போல் அம்புகளை எய்து பகைவர்களை வதம் செய்வேன் என்பதை அருச்சுனன் வெளிப்படுத்தினான். தன் அழகை காணும் மக்கள் தான் படப்போகும் துன்பங்களை நினைத்து மேலும் வருந்துவார்கள் என்று நகுலன் சாம்பலை பூசிக்கொண்டான். தன் துயரம் மக்களுக்கு தெரியக்கூடாது என்பதற்காக சகாதேவன் மண்ணை வாரி இறைத்துக் கொண்டான். திரௌபதி ஈர ஆடை உடுத்தி கூந்தலை விரித்து போட்டு, இன்னும் 14 ஆண்டுகளில் உன் மருமகள்கள் விதவைகளாகி இவ்வாறுதான் அழுவார்கள் என்பதை சுட்டிக்காட்டினாள். தௌமியர் தர்பை புட்களை கையில் ஏந்தி வரவிருக்கும் போரில் மடிபவர்களுக்கு உத்தரகிரியைகள் செய்விப்பேன் என்று கூற ரௌத்ர சாமகானம் பாடினார். மன்னா, உன் துர்மதியால் கௌரவ குலத்திற்கு அழிவு வரப்போகிறது என்றார் விதுரர். பாண்டவர்கள் சென்ற பிறகு துரியோதனன், துச்சாதனன், கர்ணன், சகுனி ஆகிய தீய 4 கூட்டம் துரோணரிடம் சென்று, ஓ மகானுபாவா, பாண்டவர்களிடமிருந்து வென்ற ராஜ்யத்தை நீங்கள் ஆளுங்கள், அதற்கு உங்களை விட தகுதியானவர் எவரும் இல்லை என்றனர். அந்த வார்த்தைகளை கேட்டு துரோணர் அவர்களிடம், பாண்டவர்களை வெல்வது எவராலும் இயலாத காரியம். என் மீது மிகுந்த அன்பு கொண்டுள்ள துரியோதனன் முதலானோரை நான் கைவிட முடியாது. பாண்டவர்கள் பந்தய விதியை நிறைவேற்றி போருக்கு ஆயத்தமாக தப்பாமல் வருவார்கள். என் கைகளால் தோற்கடிக்கப்பட்ட துருபதன் மகா யாகம் செய்து என்னை கொல்லக்கூடிய மகனையும் அருச்சுனனுக்கு மனைவியாக தகுந்த மகளையும் பெற்றுக்கொண்டான். திட்டத்துய்மன் திரௌபதியின் திருமணத்தின் மூலம் பாண்டவர்களின் ஆதரவாளனானான். இத்துடன் கண்ணனும் பாண்டவர்கள் பக்கமே இருக்கிறான். அருச்சுனனுக்கு நிகரான அதிரதனோ மகாரதனோ இவ்வுலகில் எவனும் இல்லை. என் சாவு திட்டத்துய்மன் கைகளில் இருக்கிறது என்பது அனைவரும் அறிந்ததே. இதற்கெல்லாம் நீங்களே காரண கர்த்தாக்களாக அமைந்தீர்கள். இதைவிட வருத்தத்திற்குரிய காரணம் வேறு என்ன இருக்க முடியும்? இனி நீங்கள் செய்யக்கூடியது என்னவென்றால், மற்றவர்களுக்கு நன்மை செய்ய விரும்பினால் தர்மமாக நடந்து கொள்ளுங்கள். அல்லது பனைமர நிழல் போன்ற சுகங்கள் வேண்டுமானால் இந்த 13 ஆண்டுகள் சுகங்களில் திளையுங்கள். அதன் பிறகு கௌரவ விநாசம் தப்பாது என்றார். இந்த வார்த்தைகளை கேட்டு திருதராட்டிரன் அச்சமுற்று விதுரரிடம், விதுரா, துரோணாச்சாரியாரின் வார்த்தைகள் உண்மை. நீ காட்டிற்குச் சென்று பாண்டவர்களை அழைத்து வா, அவர்கள் வரமறுத்தால் அவர்களை கௌரவித்து மீண்டும் செல்லுமாறு கூறு என்று கூறி தன் மனம் நெருப்பை மிதித்த குரங்கை போல் தவிக்க பெருமூச்சு விடலானான். அப்பிப்பட சஞ்சயன் திருதராட்டிரனிடம், மன்னா, இந்த ராஜ்யம் முழுவதையும் பாண்டு தான் உனக்கு வென்று கொடுத்தான். அவனுடைய புதல்வர்களை காடுகளுக்கு துரத்திவிட்டாய். இனி உனக்கு என்ன கவலை என்றான். கவலை இல்லாமல் என்ன? அந்த பாண்டவர்கள் அதிரதர்கள், போர்முறை தெரிந்தவர்கள். அத்தகையவர்களுடன் பகைமை வந்த பிறகு கவலை இருக்காதா என்றான் திருதராட்டிரன்.
இந்த பகைமையை நீயே புத்திபூர்வமாக தேடிக்கொண்டதுதானே. பெரியவரான பீஷ்மரும் குருவான துரோணரும் உன் அமைச்சரான விதுரரும் வேண்டாமென்று தடுத்தபோது நீ கேட்கவில்லை. உன் மகனுக்கு அறிவும் இல்லை, நாணமும் இல்லை. பிரதிகாமியை அனுப்பி மாதவிடாயிலிருந்த திரௌபதியை நிறைந்த அவைக்கு வரவழைத்து ஆடைகளை உரித்து அவமானப்படுத்தினான். அவளுடைய உசுரே உன் குலத்திற்கு கேடாகும். மரம் அழியும் காலத்தில் நச்சு பிஞ்சுகள் தோன்றும். அழிவு காலம் நெருங்கும்போது தேவர்கள் புத்தியை கெடுப்பார்கள். காலம் எவரையும் தடிகொண்டு தலையில் அடிக்காது. காலம் முடிகையில் அநீதியும் நீதியாக காட்சியளிக்கும் என்று சஞ்சயன் கூறினான். ஆம், புத்திர மோகத்தால் எவர் கூறியதையும் கேட்காமல் என் மகன் செய்யச் சொன்னதை செய்தேன். என்ன செய்வது? தேவனே எங்களை காக்க வேண்டும் என்றான் திருதராட்டிரன். அம்புலிமாமா மகாபாரதம் 26ஆம் பாகம் சம்பூர்ணம். இப்போதுக்கு ஸ்வஸ்தி.